பெண்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கு இனிய என் உடன் பிறந்தார்களே, எல்லோரையும் போல நாம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நடத்தவில்லை. இது மற்றும் மற்ற கட்சிகளைப் போல அல்லாது இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்ததற்கு காரணம் அதுதான். மற்றதெல்லாம் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஒரு மக்கள் ராணுவம். நான் சிரித்தால் சிரிக்கும், நான் அழுதால் அழும், நான் அசைந்தால் அசையும், நான் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கும். எல்லா கட்சி கூட்டங்களையும் பார்ப்பீர்கள், எல்லா கட்சி மாநாட்டையும் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் இன்று மாநாட்டில் ஒருவன் இடித்தான், ஒருவன் செத்தான், ஒரு பெண்ணுக்கு தொந்தரவு பண்ணினான், ஒரு பிரச்சனை இருக்க, ஒருவன் குடித்தான், தகராறு பண்ணினான், எதுவும் இருக்க. நாற்காலியை எடுத்து என் பிள்ளைகளை அடிக்க வைத்துட்டு பிளாஸ்டிக் போத்தலை எடுத்து கூடையில் போட்டுவிட்டு ஒழுங்கு என்றால் ஒழுங்கு. காரணம் பிரபாகரன் எனும் பெரும் மரம் படை, மக்கள் படை. தமிழர் 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 என்ற இனத்தில் ஆரம் சார்ந்த படை. மானம் வீரம், மானம் அறம் வீரம் இம்மூன்றும் உயிரிழந்து வாழ்ந்த இனத்தின் கூட்டம் இது. அறம் கொண்டு கொலையாக கொடுப்போம், மானத்திற்காக உயிரையும் கொடுப்போம். எங்கள் மானத்தை விட மரணம் பெரிதல்ல, மானத்திற்காக மரணத்தையே தழுவிக்கொள்வோம். வீரமற்ற மக்களை பெற்ற இனம் வாழாது. அதனால் வீரமற்றவர்களை பெற்ற இனம் எங்கள் இனம். இன்று வரை இவ்வளவு படையெடுப்புகள், இவ்வளவு ஆக்கிரமிப்புகள், இவ்வளவு பண்பாட்டு சிதைவுகளுக்கு தாண்டி இன்னும் நாங்கள் தமிழர்கள் என்று கிடந்து எழுகிறோம் என்றால் இங்கே வீரமிக்க மக்கள் இன்னும் நிறைந்து வாழ்கிறார்கள். நன்மை சொந்தங்களே, நாம் நீண்ட காலமாக உங்கள் பிள்ளைகள் சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளாக ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியை ரட்சிக்க காக்க விண்ணுலகில் வந்த தேவமகன் போல அல்ல, இறைமகன் போல அல்ல, இறைமகன் போல அல்லாமல் உங்கள் வயிற்றிலிருந்து உங்களிலிருந்து வந்த பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க வெம்பாடு விடுகிறோம், அரும்பாக ஆற்றுகிறோம். இந்த அன்னை தமிழ் நிலங்களுக்குள் அலைந்து அளந்து கற்றுத் தெரிகிறோம். 15 ஆண்டுகளாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். எதற்காக இவ்வளவு கற்றுகிறோம் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். என் உடன் பிறந்தார்களே, பேருந்து மிக்க பெற்றோர்களே, நமக்கென்று என்ன இருக்கிறது இந்த நாட்டில் யோசித்து பாருங்கள். படிக்க கல்வி இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. பார்க்க மருத்துவம் இருக்கிறதா? இல்லை. குடிக்க தண்ணி இருக்கிறதா? இல்லை. எரிக்க தடையற்ற மின்சாரம் இருக்கிறதா? இல்லை. பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து இருக்கிறதா? இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. எந்த தொழிலுக்கு உறுதி இருக்கிறது? படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. என்ன செய்ய முடியும்? கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றிருக்கிறோமா? உரிமையை பெற்று தராதவனுக்கே ஓட்டை போட்டது யாரோட பிழை? 850 மீனவனை இதுவரை சுட்டுக் கொண்டிருக்கிறான். அருமை சொந்தங்களே, பேருமிக்க பெற்றோர்களே, பாகிஸ்தான் ராணுவம் குஜராத் மீனவன் ஒருவனை கைது செய்து கொள்கிறது. கடற்படை ராணுவம், இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் திரட்டி மறித்து அவனை மீட்டுக் கொண்டு வருகிறது. எத்தனை ஆயிரம் மீனவர்களை, என் மீனவர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறான். வலிமைமிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்வதை ஒரு மீனவனை அது கைது செய்யும்போது தடுத்து காத்தது என்ற செய்தியை நீங்கள் யாராவது படிக்கணும்னா
இல்லை. காரணம் என்ன? கைது செய்யப்படுபவன் தமிழன். 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். எல்லை தாண்டி வந்தேன், எல்லை தாண்டி வந்தேன். கடலுக்குள் எல்லையை எப்படி கிடைப்பீர்கள்? கச்சத்தீவு எனக்கென்றால் எனக்கு கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை திருப்பி என்றால் கொடுத்தது கொடுத்ததான் என்று சொல்கிற காங்கிரஸ் பிஜேபிக்குத்தான் நீங்கள் இதுவரை வாக்கு செலுத்துவீர்கள். கொடுத்தது காங்கிரஸ் கச்சத்தீவை, கொடுக்கும் போது பதவியில் இருந்து பேசாமல் இருந்தது திமுக. அந்த கூட்டணிக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். தொடர்ச்சியாக எல்லை தாண்டி வருகிறான், எல்லை தாண்டி வருகிறான் என்று சிங்கள அரசு சொல்கிறது. கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? போகிறான். ஏன் அவன் கைது செய்யப்படவில்லை, சுடப்படவில்லை? ஏன்? மலையாளி அங்கே தலைவனாக இருந்து ஆளுகிறான். அவன் மண்ணை, அவன் மக்களை உயிருக்கு மேலால் நேசிக்கிற ஒருவன் அங்கே தலைவனாக இருக்கிறான். இங்கே நான் செத்தால் என்ன, என் அக்கா தங்கச்சி தாலியாத்தால் என்ன, அவன் பதவியில் இருந்தால் போதும் என்பவனை நீங்கள் தேர்வு செய்து வைக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை நான் வணங்குகிற என் திருமுருக பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். என் தாய் வீரமா காந்தி மீது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு முறை என் மகனை நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவை. எவனாவது ஒருவன் என் மீனவனை தொட்டால், இரவில் தொட்டால் காலையில் பதவிகளை அறி, காலையில் தொட்டால் மதியத்திலே பதவிகளை தொடமாட்டான். அந்த பதவியில் இருப்பான். நல்ல ஆத்தாளுக்கும் அப்பளுக்கும் தந்த தமிழன் எவனை தொட்டால் தூக்குவான் தமிழன் என்பது அவனுக்கு தெரியும். எத்தனை முறை சொல்கிறேன், ஒரு வாய்ப்பு. நான் ராணுவம் கட்டுவேன், மக்கள் படை என் மீனவ சொந்தங்களை வைத்து நெய்தல் படை கட்டுவேன். சிரித்தாய் பினராயி விஜயன், அதே விலையை கட்டினாய், ரசித்தாய். சொல்வான் மகன் என்பதனாலே நீ சிரிக்கிறாய். கோஸ்ட் கார்டு போட்டான், அதை நெய்தல் படை என்று கட்டுகிறேன். அது வேஸ்ட் காடாகிவிட்டது. என் படை காக்கமாடா, என் மீனவனை காக்கும். மீனவர்களையே எடுப்பேன் 5000 6000 வீரர்களை பயிற்சி கொடுப்பேன். எடுப்பேன். படிப்பு தகுதியா கேட்க மாட்டேன், உயரம் உருவத்தை பார்க்க மாட்டேன். நீங்க தெரியுமா, படகொட்ட தெரியுமா? தெரியும்னா வா படக்கி. உலகத்தின் தலை சிறந்த பயிற்சியை கொடுத்து விலை உயர்ந்த ஆயுதங்களை கொடுத்து கப்பல்ல ஏற்றுவேன். படகுல தொட்டானா தூக்குடா தூக்குடா தூக்குடா. சர்வதேச பிரச்சனையாக்கு எங்கள் பாரம்பரிய பழக்கம் சாவது என்று ஆகிவிட்டால் சண்டையிட்டு சாவு, சண்டையிட்டு சாவு. இது மாதிரி ஒரு வீரனை நீ இனி பிறக்கல. பிறந்தா உனக்கு எனக்கு நமக்கு பிறக்கிற பிள்ளைகளாத்தான் இருக்கும். நீ நல்லா கவனிச்சுக்க. எத்தனாயிரம் பேரை எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் தலைவன் எனக்கு கற்பித்தான். நான் யாரை நம்ப? உங்களை நம்பி. ஏன் கூட்டணி வைக்கல? ஏன்? எத்தனை பேர் என்னோட வந்து சேர்றன்னு கேட்டாங்க, இல்ல. எத்தனை பேர் என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, இல்ல. ஏன்? ஒரு தலைவன் என்பவன் என் பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் என் மக்களை நம்பி 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 தொடர்ந்து நிற்கிறேன். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற கட்சி இருந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று யாராவது சொல்லுங்க. மறுபடி களத்திற்கு துணிந்து வந்திருக்கிறது என்று யாராவது சொல்லுங்க. தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எப்படி? தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரனாக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்க, தோக்கடிச்ச முதல் தேர்தல் வந்து முதலாக 2016 நின்றே முயற்சி தோற்றேன். 2019 நின்றே அது என்ன மறுமுயற்சி தோற்றேன். 2021 நின்றே அது என்ன தொடர் முயற்சி. அப்பவும் தோற்றேன். 2024 நின்றே அதுக்கு பேர் என்ன விடாமுயற்சி. தோற்றேன். இப்பவும் வந்து நம்பிக்கையோடு உண்மை அறிவிக்கிறேன். இதற்கு காரணம் இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனன்,
என்னையும் என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? உலகம் முழுமைக்கும் பேரன்பை செலுத்த, அருளொளியை செலுத்த, கருணையை விதைக்க வந்த இறை மகன் சொல்றார். என்ன சொல்றார்? உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதீங்கிறது. அததான் உன் மகன் சொல்லிட்டு இருக்கேன். நீ இனம் சாராதான் கொடுத்துட்டு என்னையை சாகடிச்சுட்டு இருக்க, என்னை கத்த விட்டுக்கிட்டு இருக்க. நம் மொழி சத்தத்தை பத்தி கவலை இருக்கா? நில வளமானதை பத்தி இருக்கா? கடல் சாக்கடை குழியாயிடுச்சு, நெகிழி குப்பையாயிடுச்சு, பிளாஸ்டிக் குப்பையாயிடுச்சு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கா? இந்த மண்ணில் தான் போட்டுக்காங்க கடலை மாமா நாடு பாரு. இந்த அணு உலையை கொண்டாந்து இங்கே நிறுவனானே, ஏன் கேரளாவில் நிறுவ முடியல? இங்கே நிறுவனா அவனுக்கு அவன் மண்ணை சேர்ந்த தலைவன், இவனுக்கு என்னை சார்ந்த தலைவன் இல்லை. நட்டு கண்டு போனான், சாவு போதுன்னா அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு என்ன கவலை? உன் மனசான்ற சொத்து சொல்லு. நீ எல்லாம் ஜெபிக்கிற, பைபிளை படிக்கிற, குரானை வச்சு தொழுகிற, கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில் வழிபடுற, என்ன கும்பிடுற, என்ன சொல்லி வேண்ட, என்ன சொல்லி வேண்ட? நல்லது நடக்கணும். இவங்களை தலைவனை வச்சுட்டு என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது? என்ன வேண்டுவ? கர்த்தத்தை என்ன வேண்டுவ? என்ன சொல்லி ஜெபிப்ப? அல்லாஹ்ட்ட என்ன சொல்லி துவா செய்யற? என்ன சொல்லி துவா செய்யற? சொல்லு. என்ன சொல்லி சொல்லு. அல்லாஹ் எங்களை கருணாநிதி மகனும் கருணாநிதி தான் நல்லா காப்பாற்றணும் அப்படி சொல்லுவிய? அப்படி சொல்லுவிய? கர்த்தரை நீர் என்னை கைவிட்டு விட்டு கருணாநிதியும் அவர் மகனும் தான் எங்களை காப்பாற்றுகிறார் அப்படி வேண்டுவிய? எதுக்கு? எதுக்கு இந்த அநீதி? 2 வயசு பிள்ளை கற்பழிக்கிறான், அந்த பாவத்தை நீ எப்படி ஒப்பு கொடுக்குற? எப்படி கொடுக்குற? 17 வயசு பிள்ளை படிக்க பொருளையே வன்புணர்வு செய்து தூக்கிப்பட்டான். ஏண்டா கல்லு இறக்குனான்னு சொல்றானடா, கள்ளச்சாராயம் முடிச்சு வச்சு சுட்டானா? கள்ளச்சாராயம் காட்சி மரக்காணத்துல 19 பேர் கொன்னானே, அவனை சுட்டானா? கள்ளக்குறிச்சியில 63 பேரை கொன்னானே, அவனை சுட்டானா? கல்ல இருக்கிறது அவ்வளவு பயங்கரவாத குற்றமாடா? அப்படின்னா இந்த டாஸ்மார்க் திறந்து வச்சு விற்கிறாரு ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அவரை யாரா சொல்றது? அவரை யார் சொல்றது? சொல்லு. கல்ல குடிச்சு பலாயிரக்கணக்கில் பெண்கள் விதவி ஆயிட்டாங்க, தாலி எடுத்துட்டாங்க, சொல்ற மாட்டான். ஆனா எத்தனை லட்சம் பேர் தாலி எடுத்துக்கலடா? நீ முதலமைச்சர் கிட்ட ஓட்டு போட்ட தாலி அறுப்பான்களுக்கு ஓட்டா போட்டு 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 வெள்ளம் வச்சிருந்த நாட்டை நான் குட்டியச்சோராக்கி நிறுத்திட்டேன், குட்டியச்சோராக்கி விட்டேன். மாறி தொலை மாத்து. என்ன இருக்குது உனக்கு? என்ன இருக்குது சொல்லு. என்ன இருக்கு? தூத்துக்குடியில நடந்த போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் இங்க பாரு, அதுல போராடின மக்களுக்கு தெரியும். இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற இடத்துல நிலத்தடி நீர் ஒரு பழுப்பு வண்ணத்துல வந்து மஞ்சளா வந்து, அது எதனால? யுரேனியம் கலக்குது, நச்சு வேதிப்பொருள் கலக்குறது. உனக்கு தெரியாது? பீகார்ல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு சரியாக 15-20 நாள்ல என்ன பண்றான்? 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் யுரேனியம் கலந்து விஷமாயிடுச்சு, யாரும் குடிக்காதீங்கிறான். வேற எதை குடிக்கலாம்? பெருந்துறையில சிப்காட் தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இருந்து சரியா 26 கிலோமீட்டர்ல தண்ணியில யுரேனியம் கலந்துச்சு, குடிக்காதீங்கன்றான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான்டா கேட்டேன், கூட பிறந்தவன். அப்ப 27வது கிலோமீட்டர் எடுத்து குடிக்கலாமான்னு பதில் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? இந்த ஸ்டெர்லைட், அணுல சிப்காடு, இந்த மாதிரி ஆலைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் நிலத்தடி நீர் விஷமாயும், காற்று நஞ்சாயிரும், நிலம் விஷமாயும். இந்த தண்ணி பூமிக்குள்ள போகும்போது நிலமே நஞ்சாயிரும், அதுல விளைகிற பொருள்களும் விஷமாயும். இதனால நம்ம மக்கள் எனக்கு நிலத்தடி நீர் நஞ்சாயிட்டு காசு மாசுபட்டுறதுனால புற்று வருது, தொற்று வருது, கல்லெரிச்சல் வருது, தோல்மை வருது, ஸ்டெர்லைட்டை மூடு. இதாண்டா கோரிக்கை. அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த மாவட்டமே, ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுல தினம் ஜபிக்கிற, தொழுகிற, வழிபடுகிற திருச்செந்தூர் பெருமான் இருக்கிற மண்ணிலே வாழ்ற நீங்கள் ஒண்ணு கை. போராட வந்தது தலைவன் இல்லை, கட்சி இல்லை, கொடி இல்லை, மக்கள். இதுதான்டா மக்கள் புரட்சி. மக்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.